அப்புறம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற முதல் மாநாட்டிலும் அதன் பின்னர் கலந்து கொண்ட அந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் போட்டோஷூட் அரசியலில் தான் ஈடுபட மாட்டேன் என்றும் வழக்கமான அவர்களே என்றெல்லாம் நாங்கள் சம்பிரதாய துணியில் செயலாற்ற மாட்டேன் என்று நடிகர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் இப்போது தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு பனையூரில் உள்ள இல்லத்தில் புகைப்படங்களை வைத்து அஞ்சலி செலுத்தும் போட்டோ வருகிறது. அதன் பின்னர் அதே பெயரில் ட்விட்டர் வருகிறது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில். இதனால் போட்டோ ஷூட் மற்றும் இந்த ட்விட்டர் அரசியலில் ஈடுபடுவது பலனளிக்குமா கள அரசியல் என்று நெட்டிசன்கள் இப்போது பல்வேறு சமூக விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களில் எழுப்பி வருகிறார்கள். இதே பாணியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகளின் பெயரில் நினைவு தினங்கள் மற்றும் பிறந்த தினங்கள் வரும்போது தலைமை அலுவலகத்தில் புகைப்படங்கள் வைத்து அஞ்சலி செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அதே பாணியில் விஜயகாந்த் சீமான் பாணியில் அரசியல் செய்கிறாரா? அவர்களுக்கு ஏற்பட்ட அரசியல் கட்சியின் வளர்ச்சி தான் விஜய்க்கும் கிடைக்குமா? 2026 இதே பாணியில் தொடர்ந்தால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தரப்பினரும் விமர்சன கணைகளை தொடுத்து வருகின்றனர். தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் நினைவு தினம், தந்தை பெரியார் நினைவு தினம், இன்று வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு தினம் ஆகியவற்றுக்கு ஒரே டேபிள், ஒரே அறை, ஒரே சுவர், அதே போட்டோ, அதே மலர் அஞ்சலி. அதன் பின்னர் பகல் 12 மணிக்கு அவர்களை பற்றிய 4 வரிகளில் ட்விட்டர் செய்தி என்று நடிகர் விஜயின் இந்த நினைவு தின அரசியல் எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் 2026 தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களை விஜய் எப்போது நேரடியாக சந்திக்கப் போகிறார், எப்படி கள அரசியலை எதிர்கொள்ளப் போகிறார், எப்படி வாக்குகளை பெறப் போகிறார், இன்னொரு விஜயகாந்த் இன்னொரு சீமானாக நடிகர் விஜய் மாறுவாரா என்று சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த விமர்சனங்களுக்கு நடிகர் விஜய் எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார், மக்களை எப்போது நேரடியாக சந்திக்கப் போகிறார் என்ற கேள்வி தற்போது இந்த 3வது நினைவு தின அஞ்சலி நிகழ்வில் புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதன் மூலமாக மீண்டும் எழுந்துள்ளது. ஆபரகம்.